நிறைய பேர் ஊக்குவிக்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரான ரிஸ்கான ஃபால்ஸ் எல்லாம் கூட்டின்னு போய் காமிச்சு இந்த இடத்துக்கு நீங்களும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்குவிக்கிறான். ஜாலியா இருப்போம், ஃபன் பண்ணுவோம், ஹிடன் பிளேஸுக்கு போவோம், கலவராயனுக்கு போவோம். இந்த ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க பார்த்தியா, அது வந்து இதுதான். மற்றது ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்பாதீங்க. ஹிடன் அப்படின்றப்போ ஹிடன்ன்ற ஒரு வார்த்தைக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா மறையிறது, இந்த மறைஞ்சி இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான். இங்கே எதனா உங்களுக்கு வழி தெரியுதா? வெறும் சத்தம், அந்த ஃபால்ஸு சத்தம், அந்த ஃபால்ஸு சத்தம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். தெரியுங்களா? கேட்குதுங்களா உங்களுக்கு? அந்த ஃபால்ஸ் அந்த சத்தத்தை வச்சே தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம போனோம். இது அதுவும் நம்ம வந்து சேஃபாக போனோம். ஒரு 3 கோடு போகிற மாதிரி இருக்குது. பெருமாள் நாற்பது தலைக்கீழ போட்ட மாதிரி போய் பார்ப்போம். ஃபால்ஸ் இத்தனைக்கும் அங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணால் இந்த வழியாக போனோம். ஒரு 45 டிகிரி இங்கே வந்து இந்த ஆங்கிளில் போயிட்டு அதுக்கப்புறம் டவுனில் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கரையை ஒட்டி அப்படி போக முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த பாதை சுற்று, பட் இருந்தாலும் இது ஓரளவுக்கு சேஃப். அந்த ஃபால்ஸை கம்பேர் தான் சிவா போன ரூட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வழி வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். இந்த ஃபால்ஸு போகிறதுல இப்போ எனக்கு என்ன ஒரு குறைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபால்ஸ் அண்ணன் வந்து நம்மளால் வந்து மேகி சமைச்சு சாப்பிட முடியல. ஏன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டோன்னா நம்ம வந்து பேக்கை வந்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டோம். அதை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் அவன் மட்டும் தரமாக போயிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு லொக்கேஷனில் போய்ட்டு அப்படின்னு நல்லா மாசாக நின்றுறான். பாருங்களா, இங்கேருந்து பார்க்குறப்ப மாதம் இல்லை. ஃபஸ்ட் வீடியோலாம் அதே மாதிரி தான் மாசாக இருப்பான். இந்த வீடியோலாம் அப்படி தான் இருக்கும். அதான் போனீங்களா எங்கே தெரியுது அவங்களுக்கு? அது போயிட்டு பசங்க அதுக்குள்ளே நம்மளே கூப்பிட்றானுங்க வாடா வாடான்ட்டு. போகலாமா? அவனுக்கு போயினேங்கிறானுங்க. கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேபி. நம்ம தலைவர் தான் சொல்லலாம். இல்லைடா போகலாமா? தலையை அமிச்சிட்டாரு, வாங்க போகலாம். ஃபைனலி நம்ம வந்து ஃபால்ஸை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? மச்சா மாறியுது தெரியுதா உங்களுக்கு? பாதி வந்து மண்டை மறியுது. கிட்ட போய் பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு தெரியுறாங்களா? சத்தம் தான் கத்துறானுங்க. நல்லா கேட்குதா? நல்லா சத்தமா? ஜாலியா இருப்போம், ஃபன் பண்ணுவோம், ஹிடன் பிளேஸுக்கு போவோம், கலவராயனுக்கு போவோம், மேகப்பாடு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். இது வரைக்கும் வீடியோ எடுத்தது விளாக் எடுத்ததெல்லாம் போதும். நம்ம இது வரைக்கும் ஒரு 3 ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஆனால் எந்த ஒரு ஃபால்ஸ்லையும் குளிக்கல. இந்த ஃபால்ஸில் வந்து நம்ம வந்து குளிக்கிறோம். ஏன் சொன்னால் நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, அங்கே ஒரு 5-6 பேர்கிட்ட இருக்காங்க. அதனால் வந்து அந்த ஒரு தைரியத்தினால வந்து மட்டும்தான் இந்த இடத்துல நான் குளிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தனியாக வந்தால் யாரும் வந்து இந்த இடத்துல வந்து குளிக்காதீங்க, சரியா? ஓகேவாலே போகலாமா? போகலாம். நம்ம ட்ரெயினி தான் எப்போவுமே வந்து நமக்கு முன்னாடி போவார், சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான பிளேஸாக வந்து இருக்குது, சரியா? ஏன்னா ஃபுல்லாக மழை தண்ணி. நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசியிருப்போம், மழையாக இருக்குது தண்ணியாக இருக்குது, மோஸ்ட்லி இந்த இடத்த வந்து நம்ம போகாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க, சரியா? அப்புறம் வீடியோ பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் போயிட்டு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இப்போ வந்து நம்ம இந்த பாதையை கடந்து போனால் மட்டும்தான் நம்மளால் அங்கே போயிட்டு அந்த பக்கம் போய் நம்மளால் குளிக்க முடியும். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. நம்மளும் போவோம், சேஃபாக கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஓகேவா? அங்கே போயிட்டு குளிப்போம், சரியா? நம்ம தலைவன் ஜாலியாக இருக்கிறான் போல, நம்மளும் போய் ஜாலியாக இருப்போம்.
பண்ணி நம்ம குளிச்சு முடிச்சிட்டோம். இப்போ மேகப் ஃபால்ஸுக்கான ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன் சரியா. இது வரைக்கும் நான் போன 4 ஃபால்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபால்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா அட்வென்ச்சர் ஆஃப் ரோடு எல்லாமே வந்து எனக்கு மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ இங்கே நான் நினச்ச மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகேவா? அது இல்லாமல் மற்ற ஃபால்ஸில் குளிக்கல, இந்த ஃபால்ஸில் வந்து நான் குளிச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் சொல்லப்போனால். நாங்கள் ஃபுல்லாக பாசி தான் உட்காந்து தான் சொல்லி நாங்கள் போனோம். வர வழி ஃபுல்லாக செம்மண், மரம் இறங்கும் போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இப்போ ஏறும் போது எப்படி இருக்குன்னு தெரியல. வர மாதிரினா தனியாக மட்டும் வராதிங்க, 2 பேர் வர்றதும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். வந்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வாங்க. அதுவும் வந்து இங்கே நிறைய பாதை வந்து போகுது சரியா. அதனால் வந்து எவ்வளோ டவுனில் இறங்க முடியுமோ இறங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. இங்கே ஃபால்ஸ் இங்கே இருக்குது, நம்ம இப்படி இறங்கலாம் சொல்லி நீங்கள் இறங்கிங்கன்னா மேப்பை பார்த்து வேலைக்கு ஆகாது. எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு அந்த பாதை வழியாக வந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களால் ரீச் ஆக முடியும். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஃபால்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப்லைனில் பார்த்து வந்தீங்கன்னா என் தலைவன் வந்து அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து மாட்டலாம். அதே மாதிரி நீங்களும் மாட்டிட்டீங்க சரியா. என் தலைவனுக்கும் ஒரு பாடம், எனக்கும் ஒரு பாடம் சரியா. நீங்களும் அந்த பாடத்தை வந்து படிச்சுக்குங்க, பொழைச்சி பத்தாமாமே. பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை, ஏறி வந்ததே மூச்சு வாங்குது. ஏன்னா வியூவை வேணால் பார்த்துங்க, அவ்வளோதான், எதுவும் சொல்ல முடியாது. இந்த காட்டி விடு பயப்பா சாமி, முடியுமா போவோம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், பேச விரும்பல. அடுத்த ஃபால்ஸுக்கு போக முடிஞ்சால் போகிறேன், வீடியோ எடுத்து போடுறேன். இல்லைன்னு வச்சிங்களேன் இதோட லாஸ்ட், அவ்வளோதான். 5 நாள் ட்ரிப்பு, 3 நாள் ட்ரிப்பு இல்லை, 2 நாள் ட்ரிப்பு. கவலைப்படாதீங்க, உங்கள் மதிவான நான் கூட்டின்னு போகிறேன் அடுத்த ஃபால்ஸுக்கு. அடுத்த ஃபால்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த வீடியோவில் சொன்னால் இது உங்களுக்கு சர்ப்ரைஸ் உடஞ்சிரும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சேனலோட ஓனர் மதிவானான்னு சொல்லுவார் உங்கள்கிட்ட அடுத்து என்ன ஃபால்ஸ்னு. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள்லேயே அந்த ஃபால்ஸை கூட்டின்னு போயிட்டு அவனை பிதிக்க எடுத்துன்னு வராங்க. வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃபால்ஸு, அந்த ஃபால்ஸு தான் போக போகிறோம். அந்த ஃபால்ஸுலாம் கிடையாதுங்க, டென்ட் ஸ்டே தான். என்ன ஒன்று இவனுக்கு கடையில் வாங்கி கொடுத்துட்டாங்க, அதுதாங்க எனக்கு மனசுக்கு கஷ்டமாகவே இருக்குது. இந்த கொயாக்கா அதெல்லாம் இவனுக்கு கிடைக்கல, கிடச்சின்னா அதை மட்டுமே போட்டு இவனை உயிர் வாழ வச்சுட்ருப்பேன். இது சீசன் இல்லாதனால கொயாக்கா கிடைக்கல. அப்புறம் ஒரு சில இடத்துல வாழைப்பழம் கிடச்சிது, அதை மரத்துலேருந்து படித்து சாப்பிட்டோம். அது வாழைப்பழம் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட முடியும், அதனால் அது ஓகே. எனக்கு என்னன்னா இவங்க சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க, அந்த விஷயத்தில் கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக் பண்ணியிருக்கணும். அப்புறம் தூங்கத்துலேயும் சொகுசு காமிச்சிட்டேன். வேறு எங்கன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டே பண்ண விட்டுருக்கோம். அதோட இது மேலே டென்ட்டு போகலாம். எங்கே இங்கே இல்லையா கூட வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் படுத்துக்குவாங்க, கண்டிப்பாக படுத்துக்குவாங்க. எனக்கு ஆசை தான் ஃபஸ்ட்டு வேறு ரெட்டி வரப்போ. இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கிறதுனால அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கும், ஹெவியான ஃபைன் இருக்கும், அப்புறம் ஜெயில் தண்டனை கூட இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் பிளாகே போட முடியாது. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஜெயில் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போட்டுருவோம், முடிஞ்சிடும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து போடணும், கம்பல்சரி போடணும். கேட்டுங்க நல்லா சொல்லுமா நிஜமா இப்போ எல்லாம் பிடிச்சி போயிட்டாங்கன்னா கம்பல்சரி போயிட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பிளாகாக போடுவேன், ஒரு ரிவ்யூ கேட்டுக்குங்க. அவன் கண்டிப்பாக இதுக்காகவே அவன் ஜெயிலுக்கு போவான். ஒன்று அரசியல் இருந்துட்டு ஜெயிலுக்கு போவான், அப்படி இல்லைன்னா ட்ராவல் இருந்துட்டு ஜெயிலுக்கு போவான். நிறைய பேர் ஊக்குவிக்கிறாங்க, ரொம்ப டேஞ்சரான ரிஸ்க்கான ஃபால்ஸ் எல்லாம் கூட்டின்னு போய் காமிச்சு இந்த இடத்துக்கு நீங்களும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்குவிக்கிறான். அதனால அந்த சட்டத்தின்படி இவனை கைது செய்து ஜெயிலில் போடுங்க. அரசியல் டாபிக்காக போனேன், ஏன்னா நீ 5 மாதம் இருக்குது, வெயிட் பண்ணு, அந்த டாபிக் நம்ம அப்புறம் போவோம். இந்த மாதிரி நண்பர்களை சிரிக்கிற நண்பர்களை வந்துட்டு கூப்பிட்டு வராதிங்க. ஒரு வீடியோ நல்லாவே எடுக்க விட மாட்டேங்கிறானு. நல்லா தான்